இப்ப நீ இந்த வீட்டை விட்டு போனேன்னு வச்சுக்கிட, சக்தி உன்னைய காப்பாத்துறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிரும். ஆமா இருக்க, நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது நீ இல்ல, காஞ்சனாவும் என் அப்பாவும் தான். என்ன பாக்குற? அவங்க 2 பேரும் ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கணும். அவங்களுக்கு நல்ல நோக்கமே இல்ல பாத்தியா? சக்தியையும் என்னைக்கும் பிரிக்கணும், சக்தியோட சொத்து பூராத்தையும் காஞ்சனாவுக்கு வாங்கி கொடுக்கணும். இதே என் அப்பாவோட லட்சியம். சொல்ல இருக்கா, நீ இதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதுல்ல? அவங்களோட நியாயமான ஆசையெல்லாம் சக்தி தானாவே நிறைவேற்றி வைப்பா. இந்த சூழ்ச்சி, சுயநலம் இதெல்லாம் சக்திக்கு பிடிக்காது. அதுக்கு நாம எல்லாருமே சக்திக்கு பக்கபலமா இருக்கணும்ல. நான் இருப்பேன் மாமா. அதுக்கு நீ இந்த வீட்டுல இருக்கணும். சரிங்க மாமா, நான் இருக்கேன். இந்தா அர்காணி, நீ கண் கலகாம இருக்கணும். அதே உன் மாமனோட விருப்பம். சரி, அழுவாத, போய் சோழிய பாரு. இந்தாங்க மாமா, கட்டன் காப்பி. மாமா, இட்லி சுட்டு வச்சிருக்கேன். அந்த இட்லியை சாப்பிட்டுட்டு காப்பியை குடிக்கலாம்ல? இல்லம்மா, 2 நாளா லேசா வயிறு வலிக்குது. இத குடிச்சா சரியா போயிடும். அதான். என்ன மாமா வயிறு வலின்னு சொல்றீங்க? மச்சான் கிட்ட சொல்லி மாத்திரை வாங்கி சாப்பிடலாம்ல, உடம்பு குணமாகும்ல? இல்லம்மா, இத குடிச்சு பாக்குறேன், சரியாயிடும். சரியாகலன்னா மாத்திரை வாங்கிக்கிறேன். சரிங்க மாமா. பூமிகா. என்ன மாமா? ஆமா, உன் கையில வைர மோதிரம் ஜொலிக்குது. யாருமா வாங்கி கொடுத்தது? இதுவா மாமா? மச்சான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்படியாமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வைர மோதிரம் வாங்கி கொடுத்திருக்கான். அவன் இப்படி வாங்கி தரான்னா உங்ககிட்ட ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. மச்சான் என் மேல உள்ள பிரியத்துலதான் இத வாங்கி கொடுத்திருக்காரு. என்னமோ பூமிகா, மதன் உன் மேல பிரியமா இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என் மனசுக்கு என்னமோ உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தலா இருக்குமா. அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டு போனா, பீச்சுக்கு கூட்டு போனா, இன்னைக்கு வைர மோதிரம் வாங்கி கொடுத்திருக்கான். இதெல்லாம் எதுக்கு செஞ்சான்னு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எதுக்கு புரியணும்? ஏன்பா, நீங்க தான் அம்மாக்கு எதுவும் வாங்கி தரது இல்ல. நான் என் பொண்டாட்டிக்கு வைர மோதிரம் வாங்கி கொடுத்தா அதுல எதுனா உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறதா? ஆமாண்டா, இவருக்கு வேற என்ன வேலை இருக்கு? சும்மா ஏதாவது பிடிச்சு பேச வேண்டியது. பூமிகா, அந்த மோதிரத்தை கொடு பார்க்கலாம். இந்தாங்க அத்தை. இது சுப்ரியாவுக்கு வாங்கின மோதிரமாச்சே. இதையே மதன் இவ கையில போட்டு விட்டுருக்கான். என்ன வசுதா மோதிரத்தை அப்படி பாக்குற? இதுக்கு முன்னாடி வைர மோதிரத்தை பார்த்ததே இல்லையா என்ன? நீங்க தான் எனக்கு நிறைய மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, நான் டிசைன் நல்லா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? டிசைன் நல்லா இருக்குன்னா நீ அந்த மோதிரத்தை போட்டுக்க போற. பூமிகா கிட்ட அந்த மோதிரத்தை கொடு, அவ கைக்கு நல்லா இருக்குமா. ஆமா, உங்க மருமக பொருளை நான் எதுவும் எடுத்துக்கிட்டா உங்களால தாங்கிக்க முடியாதே. இந்த பூமிகா போட்டுக்கோ, இல்லன்னா இந்த மனுஷனுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அப்போ நான் சொன்னதுனால தான் அந்த மோதிரத்தை பூமிகா கிட்ட நீ கொடுத்துருக்க. ஆமா, நீங்க சொன்ன உங்க பேச்ச மீற முடியுமாங்க? ஆமா ஆமா. சரி பா, நான் ஹாஸ்பிடல் கிளம்புறேன். டேய், ஸ்டெத்தாஸ்கோப்பா காணோம், டூல் கிட்ட காணோம், எங்கடா? அது எல்லாம் கார்ல இருக்குப்பா. ஓ என்னப்பாச்சு? ஒண்ணு இல்ல, நீ போ. சத்தியம், இது சத்தியம். டேய் மதன், இங்க வா. ஏண்டா, சுப்ரியா நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கின மோதிரத்தை பூமிகாவுக்கு போட்டு விட்டுருக்க? வர வர பூமிகாக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுமா. வர வர விவரம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சா? என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. ஆமாமா, அவ புடவை கடையில சுப்ரியாவுக்கு புடவை செலக்ட் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னால. ஆமா, அது மட்டும் இல்லம்மா,
அவ என்கிட்டயே வந்து மச்சான் நீங்க என் கூட சேர்ந்து வாழாட்டி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதான் அவளுக்கு அந்த வயிறு மோதிரத்தை போட்டு விட்டு கொஞ்சம் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணலன்னு வச்சுக்கேன், அவ பாட்டுக்கு நிச்சயம் பண்றப்ப எமோஷன் ஆகி எனக்கு அவளுக்கும் கல்யாணம் விஷயத்த சுப்ரியாட்ட சொல்லிட்டா. அதனாலதாம்மா நான் அப்படி பண்ணேன். ஆமாண்டா, நீ சொல்றது சரிதான். இவ பாட்டுக்கு லூசுதனமா ஏதாவது உளறிட்டான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் ஏன் ஆசை நிறைவேறாம போயிடும். அம்மா உன் ஆசையும் என் ஆசையும் நிறைவேறணும்னு தான் சின்ன வைரக்கல் மோதிரத்தை போட்டு பெரிய வைரக்கல் சுப்ரியாவை பிடிக்கிறேன். நீ அதே மாதிரி செய்டா. அம்மா எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. இங்க பாரு, இந்த நேரத்துல பூமி கேட்டு கோவமா பேசிடாத, அப்புறம் காரியமே கெட்டு போயிடும். நான் ஏன்டா அவகிட்ட கோவமா பேச போறேன்? சரி, அப்பாட்ட ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்ன, அப்படி என்ன அவசர வேலை? அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யுமா? அப்படின்னா சுப்ரியாவை பார்க்க போறியா? எஸ், என் டார்லிங்க பார்க்க போறேன். சரி போயிட்டு வா. டேய், அந்த சூப்பர் மார்க்கெட்ல மளிகை சாமான்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன்டா. நானும் போன் மேல போன் பண்ணிட்டு இருக்கேன். அவன் இப்ப கொண்டு வரேன் அப்ப கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். போற வழியில அப்படியே என்ன இறக்கி விட்டுட்டு போ. சரிம்மா வா. நம்மள பிடிக்கலங்கிறதுக்காக மச்சான் என்னென்னமோ போயெல்லாம் சொல்லி ஏமாத்துறாரு. நீங்க என்ன வேணா ஏமாத்தலாம் மச்சான், ஆனா சாமி ஏமாத்த முடியாது. கோயில்ல தானே நிச்சயதார்த்தம். அந்த ஆண்டவன் எப்படி இதை நடத்தி வைக்கிறாருன்னு நானும் பாக்குறேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி. வாச்சத்தி, இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க. சக்தி, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? என்ன விவரம்னு சொல்லு. சொல்றேன் மாமா. அத்தை, அர்க்காணி, எல்லாரும் வாங்க. என்ன சக்தி, என்ன பண்ணேன்னு சொல்ல. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. இப்பயாச்சும் சொல்ல. இருங்க அத்தை. பெரியமாமா வாங்க. என்னம்மா சக்தி, எதுக்குமா கூப்பிட்ட? அத்தை, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவு உங்க எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க. இந்தாங்க. சித்தி, மொத்த ஸ்வீட்டும் உங்களுக்கு தான் மாமா, எடுத்துக்கங்க. என்னம்மா நீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? அப்படி என்ன நடந்துச்சு இன்னைக்கு? சொல்லு சக்தி. இதுக்கு மேல சஸ்பென்ஸ் எங்களால தாங்க முடியாதுமா, சொல்லுடா சீக்கிரம். அத்தை, மாமாவை 6 மாசத்துல தயார்படுத்துறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு மாமா 4 மாசத்துல அறிவாளின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டாரு. என்ன சொல்ற? மாமாக்கு எல்லாரும் கை தட்டி பாராட்டுங்க. சக்தி, என்னன்னு சொல்லுமா. அன்னைக்கு மாமாவை மெயில் அனுப்ப சொன்னேன்ல, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? அக்கா ஞாபகம் இருக்குக்கா, சொல்லுங்க. இப்ப அந்த கம்பெனில இருந்து ரிப்ளை மெயில் பண்ணிருக்காங்க. ஐயோ சக்தி, மெயில் வந்ததுக்கா எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் குடுக்குற? மெயில் வருது ரயில் வருதோ இந்த காலத்துல ரொம்ப சகஜம். அந்த கம்பெனில இருந்து மெயில் மட்டும் இல்ல, ஆர்டரும் வந்திருக்கு. அது என்ன? அந்த கம்பெனில இருந்து 600 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டர் கிடைச்சதே மாமாவோட புத்திசாலித்தனமான பதிலுக்காக தான். இல்ல சக்தி, இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, ஸ்வேதா வந்தேன். அதுதான் எனக்கு மெயில் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துச்சு. மாமா, நாளையில இருந்து நம்ம கம்பெனிக்கு நீங்க தான் மேனேஜிங் டைரக்டரா பொறுப்பேத்துக்கிறீங்க.
என்ன நானா? ஆமா, நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். பொன்னுரங்கம், எல்லாம் உங்க அப்பா நான் வந்த அதிர்ஷ்டம் தான். இந்த கோடீஸ்வரனை பார்த்ததுனாலதான் உனக்கு 600 கோடி ரூபாய் ஆர்டர் கிடைச்சிருக்கு. பொண்ணுரங்க அப்பா, இது உங்களால இல்ல, சக்தி மனசு வச்சதுனால நடக்கிற விஷயம். டேய் பொண்ணு, சக்திக்கு அப்புறம் இந்த கம்பெனி பொறுப்பை நீதான் எடுத்து நடத்தணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். என் கனவு நிறைவேற போகுதுடா. இத பாக்க என் அக்கா இல்லாம போயிட்டாளே. ஆதா, சும்மா ராதா. சக்தி தான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்குன்னா நீ அதுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிற. கம்பெனி மேனேஜிங் டைரக்டர்னா அது எம்புட்டு பெரிய பதவி தெரியுமா? 4ஆம் கிளாஸ் படிச்சனா அதெல்லாம் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? உங்களால முடியும் மாமா. உங்க தகுதியை நீங்களே குறைச்சு மதிப்பிடாதீங்க. நீங்க அனுப்பின மெயில்னாலதான் இந்த ஆர்டரே கிடைச்சிருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனிலேயே உங்களால கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது. இதை விட வேற என்ன தகுதி வேணுமாமா? ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க இந்த போஸ்டை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல சக்தி, ஏன் இதெல்லாம்? இது சக்தியோட ஆர்டர். இதுக்கு என்னால ஒத்துக்கவே முடியாது. ஆமா சக்தி, இது என்னால ஒத்துக்கவே முடியாது. இந்த கம்பெனில உனக்கு அடுத்தது என் புருஷன் தான். இந்த போஸ்டிங்க என் புருஷன் முத்துக்கு தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நீ எப்படி பொண்ணு ரங்கத்துக்கு கொடுக்கலாம்? இது என்னால ஏத்துக்கவே முடியாது. என்ன பாக்குற? புருஷனுக்கு இந்த போஸ்டிங் கொடுக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏய், ஏன் ஏத்துக்க முடியாது? இந்த கம்பெனியோட எம்டி எங்க சக்தி அக்கா தான். அவங்க எடுக்கிற முடிவு சரியான முடிவா தான் இருக்கும். அந்த போஸ்டிங்க்கு மாமா சரியான ஆளு தான். இங்க பாருங்க, நான் சொல்றேன். ஏய், குள்ள கத்திரிக்க மாதிரி இருந்துகிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு. ஆமாண்டா, நான் குள்ள கத்திரிக்காதான். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. என் புருஷன் நீ. உனக்காக நான் எல்லாரையும் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். உனக்கு புரிய மாட்டேங்குது. ஏய் ரோஜா, ஏய் கவனிரு. என்னமோ உன் அக்காக்கு சாதகமா பேசிட்டு இருக்க. என்னால சக்தியோட இந்த முடிவை ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது. இது மட்டும் நடந்ததுன்னா நாளைக்கு கம்பெனில எல்லாரும் முன்னாடியும் நீங்க அசிங்கப்படுற மாதிரி நான் பேசுவேன். இந்த ரோஜா, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு எடுத்தாலும் இப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு பேசினா என்ன அர்த்தம்? உன் புருஷனுக்கு தானே எம்டி போஸ்ட் வேணும். அவன் ஆறு, என் பொண்டாட்டியோட தம்பி, என் மச்சான். அவனே அந்த போஸ்ட்ல இருந்துட்டு போட்டுமே. அவனுக்கு அடுத்து வேலை செய்யறத கௌரவ குறைச்சல் நினைச்சுக்கிற மாட்டேன். ஊர்ல ஓட்ட சைக்கிள் ஓட்டிட்டு இங்க வந்து ஆபீஸ் பாய் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு கௌரவமா தானே இருக்கும். ரோஜா, அடிச்சு பல்லகில உடைச்சிடுவேன். மரியாதையா பேசு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் என்னோட போஸ்ட் தான் என் புருஷன் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கேன். நான் இந்த கம்பெனியோட எம்டி. என்ன கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன் கிடையாது? அப்ப இந்த கம்பெனில சம உரிமை இருக்குன்னு ஏன் சொன்னீங்க? கேக்குறல நானு, ஏன் சொன்னீங்க சொல்லுங்க. ஏன் கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ரோஜா, நீ அடி வாங்காம அடங்க மாட்ட போல இருக்கு. டேய் முத்து, நீ கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நான் கேட்டு அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன். இத புரியாம உன் மாமனுக்கும் உன் அக்காக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் என்னமோ. டேய், நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்லடா. பொண்ணு ரங்கத்துக்கு இந்த போஸ்டிங்க நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஷட் அப். நானும் எவ்வளவு பொறுமையா இருந்து பாக்குறேன். கொஞ்சம் கூட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச மாட்டேங்கிற. சக்தி எடுத்திருக்கிற டிசிஷன் தான் அருமையான டிசிஷன். சக்தி தான் கம்பெனிக்கு எம்டி. தன்னுடைய போஸ்டிங்க கணவருக்கு விட்டு கொடுத்திருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன நீ இப்படி பேசுற? சக்தி உன் பையனுக்கு எம்டி போஸ்டிங் கொடுத்ததுனால சக்தி பக்கம் சாஞ்சிட்டியா? காஞ்சனா, எல்லாம் எனக்கு தெரியும். உன்ன நான் சொல்றேன்ல, வாய் மூடி பேசாம இரு.
அவங்க வாயை மூடிட்டு இருந்தாலும் என்னால சும்மா இருக்க முடியாது. இது என் புருஷனோட உரிமை. இதை என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. உங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்தாங்க மாமா, இந்த கம்பெனியோட ஆர்டர். என்ன மருமகளே, உனக்கு சாதகமா பேசினேன்னு நினைச்சிட்டியா? என் பையனை உன் கம்பெனிலேயே எம்டி ஆக்கி நீ இல்லாம அவன் தனி மனுஷனா உன் கம்பெனியை நடத்தி உன்னை நடு ரோட்ல நிறுத்தணுங்கிறது தான் என் பிளான். அதான் தெரியுமே, நீங்க இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க. நீங்க எனக்கு சாதகமா பேசுனீங்களோ இல்லையோ, இதனால உங்க பையனுக்கு நீங்க எதிர்பார்க்காத எதிர்காலத்தை நான் உண்டாக்குவேன். இனிமே நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவரை உங்களால விலைக்கு வாங்க முடியாது. மாமா, 60 வயசாச்சு. இதுக்கு மேலேயே உங்களுக்கு புத்தி வரலனா இவ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? ச்சே. பூமிகா, ஏய் சீக்கிரம் வாயேண்டி. கோயிலுக்கு வரது கூட உனக்கு வலிக்குதா? எனக்குன்னு வந்து வாய்ச்சிருக்குது பாரு. வான்னு சொல்றேன்ல. பூமிகா, இதோ வந்துட்டே. ஏண்டி நான் கூப்பிடுறது உன் காதுல விழலையா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வந்து தொலை. இதோ வரேன். என்ன பூமிக்கா போலாமா? போலாம். ஏய், கையில இருந்த மோதிரம் எங்க? அது எனக்கு வேணாம் மச்சான். ஏன் வேணாம்? எனக்கு வேணாம் மச்சான், எனக்கு பிடிக்கல. அதான் கோர்ட்ல கழட்டி வச்சுட்டேன். ஓ, புரியுது. நீ ஏன் இப்படி நடந்துக்கிற நல்லா புரியுது. எனக்கு சுப்ரியாக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தம் உனக்கு பிடிக்கல இல்ல? அது மறைமுகமா காமிக்கிறதுக்கு நான் உனக்கு ஆசையா போட்ட மோதிரத்தை காட்டி வச்சு குத்தி காமிக்கிறேன், அப்படிதானே? இல்ல மச்சான். இங்க பாரு பூமிகா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கோவில வந்து கத்தி கலாட்டா பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனை பண்ண அம்மா நீங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னல, நிச்சயமா அப்படி நடந்துக்குவாங்க. அம்மாவுக்கு அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அப்பாவும் அவ்வளவுதான். அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னா நானும் போக வேண்டியதுதான். ஐயா, என்ன மச்சான் இப்படி எல்லாம் என்ன ஐயோ, பேசுறீங்க? புரியுதுல்ல? இங்க பாரு, எந்த பிரச்சனையும் பண்ணாம அங்க வந்து நல்லபடியா நடந்துக்கணும். நான் பண்றது எல்லாமே அம்மாக்காக தான். அம்மாக்காக ஏன் இப்படி நடந்துக்கணும்? எல்லாம் உனக்காக தான். இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நல்லபடியா முடியட்டும். எல்லாம் உனக்கு சாதகமா அமையும். நீ என் கூடவே இருக்க போற. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? நல்லபடியா நடந்துக்கோ. வா. ஏண்டி அப்பவே வந்து இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? சீக்கிரம் வர வேண்டியதானே? அதான் வந்து வாங்க, சீக்கிரம் வாங்க. வசந்தா, என்ன என்ன பார்த்தோன்னு ஷாக் ஆகி நின்னுட்ட? அது ஒண்ணு இல்லைங்க, பிசினஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி உடனே ஆபீஸ் கிளம்புனீங்க. இப்போ திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க. அதை பார்த்து தான் ஷாக் ஆயிட்டேன். என்னாச்சுங்க? எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஆமா, 3 பேரும் எங்க ஒன்னா சேர்ந்து கிளம்பிட்டீங்க? மதன், உங்க அம்மா எங்க போனாலும் தனியா தானடா போவா? அதுவும் பூமிகா கூட சேர்ந்து போறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எங்கடா போறீங்க? கோயிலுக்கு போறோம்ப்பா. கோயிலுக்கா? நீங்க போற கோயில இன்னைக்கு என்னடா விசேஷம்? ஏங்க, கோயில்ல விசேஷமா இருந்தாதான் கோயிலுக்கு போகணுமா? கிளம்பும் போது எங்க போறீங்க, எதுக்கு போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு. எங்க போறீங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு போய் இப்படி சலிச்சுக்கிற? பின்ன ஒரு நல்ல காரியத்துக்காக போகும்போது இப்படி அபசகனமா கேக்குறீங்களே. நல்ல காரியமா தானே போற. அது என்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு போய, அதை நானும் தெரிஞ்சுக்க போறேன். கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு, நம்ம வீட்ல ஒரு நல்ல விசேஷம் கூட நடக்கலையே. ஊர் உலகமே கேக்குது, அதான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்.
இவளுக்கும் சக்திக்கும் ஒரே மேடையில தான் கல்யாணம் ஆச்சு. ஆனா அவ உண்டாயிட்டா. சக்தி உண்டானா சந்தோஷம் தானே? அது அவங்களுக்கு சந்தோஷம். ஆனா நமக்கு சந்தோஷம். அதான் இவ வயித்துல ஒரு புழு பூச்சி வரட்டுமேன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்ட போறோம். சந்தோஷமான விஷயம் தானே. நம்ம மருமக பூமிகா பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்தா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? சரி வாங்க, நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போலாம். வாங்க வாங்க வாங்க. நில்லுங்க. நீங்க ஒண்ணு எங்க கூட வர வேண்டாம். வீட்டை பத்திரமா பாத்துக்குங்க. உங்களுக்கு சேர்த்து நாங்க வேண்டிக்கிட்டு வரோம். டேய் டேய் வாடா. சரி. மாமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் மாமா. என்னம்மா தயங்குற? நீ கோயிலுக்கு போயிட்டு வாமா, எல்லாமே நல்லபடியா நடக்குமா. மாமா என் வயித்துல கரு இருக்கு. அது உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நானே என் புருஷனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்க போறேன். என் புருஷனுக்கு நானே இன்னொரு பொண்ணு தேடி தர போறேன். எனக்கு ஏற்பட்ட கொடுமை வேற யாருக்கும் ஏற்படக்கூடாது மாமா. என்ன அவங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போல, என்ன பலி கொடுக்க கூட்டிட்டு போறாங்க. பூமிகா, அப்படி என்னமா யோசிக்கிற? அது வந்து மாமா